டெய்லி 3 கிராம் கிரேட்டின் 1 இயர் எடுத்தீங்கன்னா எவ்வளோ மசில் பில்ட் ஆகும் தெரியுமா? தெரியாது. 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ. ஆனால் சயின்டிஃபிக் ஸ்டடி படி 1லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் லீன் மசில் பில்ட் ஆகும். பட் அது பெரும்பாலும் வாட்டர் வெயிட் தான். கிரேட்டின்லேருந்து கிடைக்கிற எல்லா வாட்டருமே மசிலில் தான் ஸ்டோர் ஆகும். பட் அது ஒன்றும் நமக்கு கெட்டதில்லை. கிரேட்டின் மசில் பில்ட் பண்ண 3ல் 1 பங்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு 2.5 கிலோ மசில் பில்ட் பண்ண உங்களுக்கு 5 மாதம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ரிசல்ட்டை கிரேட்டின் 3 மாதத்தில் உங்களுக்கு கொண்டு வரும். கிரேட்டின் எடுக்க 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லோடிங் பேஸ். ஒரு நாளைக்கு 20 கிராம்னு ஒரு வாரத்துக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 கிராம் வரைக்கும் மெயின்டைன் பேஸை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் லோடிங் பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு மெயின்டைன் பேஸில் 3லேருந்து 5 கிராம் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். லோடிங் பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் லோடிங் பேஸை ஸ்கிப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் ரிசல்ட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. லோடிங் பேஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மசிலில் சீக்கிரமாக வாட்டர் ஸ்டோர் ஆகும். 2 வழியில் நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். இப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். தெரியுது, நீ மூடு. கிரேட்டின் மோனோஹைட்ரேட் தான் இருக்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஃபார்ம். பட் அதை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. இருந்தாலும் சில சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டினை நீங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட்டில் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் இதை சைக்கிள் நிறுத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 20 இயர்ஸ் மேலே இந்த கிரேட்டினை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வரலை. பட் ஒரு 5 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் இதை ஒத்துக்காது. அந்த மீதி இருக்கிற 4 பேர் நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க கேம்ஸ் என்ஜாய் பண்ணணும்.